students, welcome to Just Add Max. இன்னைக்கு நம்ம exercise 1.4 ல இருக்கிற last 4 sums பார்க்கலாம். So first 9th sum. 9th sumல if the function f is defined by. So இந்த sumல நம்ம example sumல பார்த்த மாதிரி f of x is equal to 3 equations கொடுத்திருக்காங்க. So first x plus 2 if x is greater than 1. 2 if minus 1 less than or equal to x less than or equal to 1. X minus 1 if minus 3 less than x less than minus 1. So idhula find the values of f of 3, f of 0, f of minus 1.5, last f of 2 plus f of minus 2. So இந்த 4 சப்டிவிஷனில் இருக்கிற வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த எக்ஸாம்பிள் சம்மில் பண்ண மாதிரியே ஒரு ரியல் லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து ரியல் லைன். இதில் வந்து ஃபஸ்ட்டு 0 போட்டுக்கோங்க. 0 1 2 3 4 5 6 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் -1 -2 -3 -4 -5 இந்த சைடும் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இன்டர்வல் மார்க் பண்ணிடலாம். x greater than 1. ஸோ x greater than 1னா 1 2 3 4 5. ஸோ 1க்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வலில் வரும். ஸோ வந்து இங்கே greater than or equal to கொடுக்கல, வெறும் greater than தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து நார்மல் ப்ராக்கெட்ஸ் தான் போட்டுக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் போட்டால் அந்த நம்பரை வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது இன்டர்வலில். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டோன்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து நார்மல் ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்கேன். அப்படின்னா வந்து 1 வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. 1க்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் இன்டர்வல், ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் இன்டர்வல் -1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ -1 வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே -1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதால ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா -1 நம்ம இந்த இன்டர்வலில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இங்கே 1க்கும் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ -1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து செகண்ட் இன்டர்வல். தேர்ட் இன்டர்வல் -3 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் -1. ஸோ இங்கே வந்து லெஸ் தேன் -1 இருக்குது. ஸோ இங்கே நார்மல் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. -3க்கும் நார்மல் ப்ராக்கெட்ஸ். ஏன்னா இங்கே வந்து லெஸ் தேன் தான் இருக்குது, அதனால நார்மல் ப்ராக்கெட்ஸ் தான் போட்டுக்கணும், ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கக்கூடாது. ஸோ இது வந்து தேர்ட் இன்டர்வல். நான் ஏன் 1 2 3 இப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னா அப்போ தான் எனக்கு வந்து ஈக்குவேஷன் நான் எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வல்னால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் இன்டர்வல்னால் செகண்ட் இருக்கிறது, தேர்ட் இன்டர்வல்னால் தேர்ட் இருக்கிற ஃபங்க்ஷன். அதுக்காக தான் நான் 1 2 3ன்னு இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு f of 3. ஸோ f of 3க்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 இந்த இன்டர்வல்ஸில் எந்த இன்டர்வலில் வருதுன்னு பார்க்கணும். ஸோ 3 எங்கே இருக்குன்னா கிளியராக இங்கே இருக்குது ஃபர்ஸ்ட் இன்டர்வலில். ஏன்னா 1க்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வலில் இருக்கும். ஸோ 3ங்கிற நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வலில் இருக்குது. ஸோ 3 lies in the first interval. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வலோட ஃபங்க்ஷன் x plus 2. ஸோ f of x is equal to x plus 2. ஸோ இந்த f of x equal to x plus 2ல இப்போ நம்ம xக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ when x is equal to 3, f of 3 is equal to 3 plus 2 which is equal to 5. ஸோ f of 3 is equal to 5. இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட்டு வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ரியல் லைன் வரைஞ்சது அந்த இன்டர்வல்ஸ்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த நம்பர் வந்து எந்த இன்டர்வலில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த இன்டர்வலுக்கு நேராக என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம அவங்க கொடுத்துருக்கிறதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் அதே மாதிரி தான். செகண்டு f of 0. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0 கிளியராக செகண்ட் இன்டர்வலில் இருக்குது. ஸோ எப்படி எழுதணும்னா 0 lies in the second interval. ஸோ f of x is equal to, இங்கே வந்து x வச்சு எதுவுமே இல்லை செகண்டில், வெறும் 2 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ f of 0ஓட ஆன்சரும் 2 தான் இருக்கும். ஏன்னா சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இங்கே எக்ஸே இல்லை, அவங்க டைரெக்டாக ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா
எந்த இதுனாலுமே வந்து அந்த நம்பர் தான் போடணும். ஸோ எஃப் ஆஃப் ஜீரோனாலும் 2 தான், எஃப் ஆஃப் ஒன்னாலும் 2 தான், எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்னாலும் 2 தான். ஏன்னா இந்த இன்டர்வலுக்கு ஃபங்க்ஷன் வந்து 2, அந்த எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி அங்கே எக்ஸ் வேல்யூஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து டைரெக்டாக எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 2னே எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் 1.5. ஸோ தேர்டு எஃப் ஆஃப் மைனஸ் 1.5. ஸோ இதில் வந்து மைனஸ் 1.5ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மைனஸ் 1.5 எங்கே இருக்குன்னா -1 அண்ட் -2க்கு நடுவில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கும் -1.5. ஸோ ப்ளஸ் 1.5னா இந்த 1 and 2க்கு நடுவில் இருக்கும். அதே மாதிரி -1.5 -1 and -2க்கு நடுவில் இருக்கும். ஸோ -1 and -2க்கு நடுவில் -1.5 இருக்குது. ஸோ அது கிளியராக தேர்ட் இன்டர்வெல்லில் இருக்குது. ஸோ -1.5 லைஸ் இன் த -1 மட்டும்தான் இருக்காது தேர்ட் இன்டர்வெல்லில். -1.1 -1.2 எல்லாமே தேர்ட் இன்டர்வெல்லில் தான் இருக்கும். ஸோ இது ரியல் லைனுங்கிறதால ஃப்ராக்ஷன்ஸ், இர்ராஷனல் நம்பர்ஸ், ரேஷ்னல் நம்பர்ஸ் எல்லாமே வந்து அந்த லைனில் இது உள்ளேயே நிறைய நம்பர்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு -1.5 வந்து தேர்ட் இன்டர்வெல்லில் இருக்குது. ஸோ -1.5 லைஸ் இன் த தேர்ட் இன்டர்வெல். ஸோ தேர்ட் இன்டர்வலோட ஃபங்க்ஷன் x minus 1. So f of x is equal to x minus 1. So when x is equal to, இப்போ x க்கு பதிலா -1.5 substitute பண்ணணும். So when x is equal to -1.5, f of -1.5 is equal to -1.5 -1 -2.5. f of -1.5 is equal to -2.5. இப்போ fourth subdivision. Fourth subdivisionல f of 2 plus f of -2. ஸோ இங்கே வந்து 2 and -2 ஃபர்ஸ்ட்டு நம்ம எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 2 lies in the first interval. ஸோ இங்கே இருக்குது கிளியராக வந்து அது ஃபர்ஸ்ட் இன்டர்வலில் தான் இருக்குது. ஸோ 2 lies in the first interval. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வலோட ஃபங்க்ஷன் f of x is equal to x plus 2. So when x is equal to 2, f of 2 is equal to 2 plus 2 which is equal to 4. So f of 2 ஓட value 4. இப்போ f of -2 ஓட value கண்டுபிடிக்கணும். So -2 lies in the third interval. So இங்கே இருக்கு third interval இருக்கு -2. So -2 lies in the third interval. Third interval ஓட function f of x is equal to x minus 1. இப்போ x க்கு பதிலா -2 substitute பண்ணிக்கோங்க. When x is equal to -2, f of -2 is equal to -2 minus 1. So -2 minus 1 -3. So f of -2 is equal to -3. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். f of 2 plus f of -2 is equal to, f of 2 ஓட வேல்யூ 4. So 4 plus f of 2 ஓட வேல்யூ -3 which is equal to plus into minus minus ஆயிடும். So 4 minus 3 1. So f of 2 plus f of -2 is equal to 1. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரியல் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த நம்பர்ஸ் எந்த இன்டர்வலில் இருக்குன்னு பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம்மும் இதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து நமக்கு இன்டர்வல் வந்து எந்த நம்பரில் ஸ்டார்ட் ஆகி எந்த நம்பரில் முடியுதுன்னு கொடுக்கல. ஆனால் இந்த சம்மில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம பண்ணணும். a function f from -5, 9 to r is defined as. ஸோ இங்கே வந்து -5, 9 கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எப்படி பண்ணணுன்னா -5ஐயும் 9ஐயும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதாவது எக்ஸ் -5 less than or equal to x less than or equal to 9. இதுதான் வந்து இதுக்கு அர்த்தம். அந்த நம்பர் லைஸ்
ஃப்ரம் -5 to 9. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த நம்பர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். சப்போஸ் இப்போ -5,9 இப்படி நார்மல் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா -5ஐயும் 9ஐயும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அதுக்கு நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து f of x is equal to 3 functions கொடுத்துருக்காங்க. ஸோ f of x is equal to 6x plus 1 if -5 less than or equal to x less than 2. ஸோ -5 and 2க்கு நடுவில் x இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். செகண்டு 5x² minus 1 if 2 less than or equal to x less than 6. ஸோ 2 and 6க்கு நடுவில் இருந்ததுன்னா இந்த ஃபங்க்ஷன் 3x minus 4 if 6 less than or equal to x less than or equal to 9. ஸோ இதுக்கும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸோ இதில் வந்து find f of -3 plus f of 2, second f of 7 minus f of 1, third 2 into f of 4 plus f of 8, fourth 2 into f of -2 minus f of 6 by f of 4 plus f of -2. ஸோ இதுக்கும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த லைன் போட்டுக்கலாம். ஸோ லைனில் நம்ம -5லேருந்து 9 வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதுதான் வந்து இன்டர்வல், நம்ம கொடுத்துருக்கிற இன்டர்வல் வந்து இதுதான். ஸோ -5,9 இன்டர்வல் வந்து இந்த நம்பர்ஸ்லாம் இருக்கும். ஸோ -5 and 9 நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எதில் இருந்துருக்குன்னா -5 less than or equal to x less than 2. ஸோ நான் ஏற்கனவே -5க்கு மார்க் பண்ணிட்டேன். இப்போ 2 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2ல் நார்மல் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா இங்கே வந்து லெஸ் தேன் தான் இருக்குது. ஸோ 2வை வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இப்போ செகண்டில் 2 less than or equal to xன்னு இருக்குது. ஸோ செகண்ட் இன்டர்வலுக்கு 2வை இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. 6 less than 6. ஸோ செகண்ட் இன்டர்வலுக்கு 6ஐ இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ நார்மல் ப்ராக்கெட்ஸ். தேர்ட் இன்டர்வலில் 6ஐ இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் இன்டர்வல், இது செகண்ட் இன்டர்வல், இது தேர்ட் இன்டர்வல். ஸோ -5 less than or equal to x less than 2க்கு நான் -5 இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 2 வந்து இன்க்ளூட் பண்ணல, நார்மல் ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ செகண்ட் இன்டர்வல் 2 இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 6 வந்து இன்க்ளூட் பண்ணல, வெறும் லெஸ் தேன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் இன்டர்வலுக்கு அதே மாதிரி தான் 6 இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 9 வந்து ஏற்கனவே இன்க்ளூடட், ஏன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் -5,9. ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் போட்டோன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் சொல்லணும். இது வந்து நம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டு சைடுமே வந்து நார்மல் ப்ராக்கெட்ஸ் இருந்ததுன்னா அது வந்து ஓப்பன் இன்டர்வல். ஸோ இப்போ வந்து வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு f of -3 plus f of 2. f of -3 plus f of 2. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட்டு -3 and 2 எந்த இன்டர்வலில் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ -3 clear-ஆ lies in the first interval. So -3 lies in the first interval. So first interval oda function f of x is equal to 6x plus 1. So இது வந்து first interval, இது second interval, இது third interval. ஆர்டர்ல எடுத்துக்கோங்க. So f of x equal to 6x plus 1. So இதில் xக்கு பதிலா -3. When x is equal to -3, f of -3 is equal to 6 into -3 plus 1. 6 3s are 18, negative sign இருக்கு. So -18 plus 1 -17. So f of -3 -17. இப்போ 2 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 2 வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 2க்கு நேராக 2 ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் இன்டர்வலுக்கு நார்மல் ப்ராக்கெட்ஸ் இருக்குது, செகண்ட் இன்டர்வலுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் எங்கே இருக்கோ அந்த இன்டர்வல் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இங்கே வந்து 2 வந்து செகண்ட் இன்டர்வல் தான் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் எங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 less than or equal to x. ஸோ செகண்ட் இன்டர்வலில் தான் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வந்து செகண்ட் இன்டர்வலில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 2 lies in the
second interval. So second interval oda function f of x is equal to 5x square minus 1. So idhula when x is equal to 2, f of 2 is equal to 5 into 2 square minus 1. So 2 square 4, 4 into 5 20, 20 minus 1 19. So இப்போ f of minus 3 value and f of 2 value நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் substitute பண்ணும். So f of minus 3 plus f of 2 is equal to, so f of minus 3 வந்து minus 17 plus f of 2 ஓட value 19. So 19 minus 17 2. So இதோட answer வந்து 2. நம்ம last sum பண்ண மாதிரியே தான் மெத்தட் எல்லாமே. So first இதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா values கண்டுபிடிக்கணும். So next second subdivision. So second subdivision f of 7 minus f of 1. So இதுக்கு 7 and 1 first எந்த இன்டர்வல்ல இருக்குன்னு பார்க்கணும். So 7 பார்த்தீங்கன்னா clear-ஆ third intervalல இருக்கு. So 7 lies in the third interval. So third interval oda function f of x is equal to 3x minus 4. So 3x minus 4 when x is equal to 7. So idhula 7 substitute பண்ணிக்கோங்க. f of 7 is equal to 3 into 7 minus 4, 21 minus 4, 17. So f of 7 வந்து 17 கிடைச்சிருக்கு. இப்போ x இப்போ வந்து 1 எங்க இருக்குன்னு பார்க்கணும். So 1 lies in the, so 1 பார்த்தீங்கன்னா first interval இருக்கு. ஸோ இங்கே இருக்குது. இங்கே வந்து 2க்கு தான் வந்து இங்கே 2 brackets போட்டிருக்கேன். ஆனால் 1 கிளியராக வந்து first intervalல தான் இருக்குது. ஸோ 1 lies in the first interval. ஸோ first intervalோட function 6x plus 1. ஸோ f of x is equal to 6x plus 1. ஸோ இதில் xக்கு பதிலாக 1 போட்டுக்கோங்க. when x is equal to 1, f of 1 is equal to 6 into 1 plus 1, 6 plus 1, 7. ஸோ இப்போ இதில் ரெண்டு வேல்யூஸும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். f of 7 minus f of 1 is equal to, f of 7 வந்து 17 கிடச்சிருக்கு, f of 1 7. ஸோ 17 minus 7 10. ஸோ f of 7 minus f of 1 ஓட ஆன்சர் 10. இப்போ தேர்ட் சப்டிவிஷன். Third subdivision 2 into f of 4 plus f of 8. So f of 4 first கண்டுபிடிச்சிடலாம். 4 எங்கே இருக்குது? 4 lies in the clear-ஆ second interval. So 4 lies in the second interval. So second interval oda function 5x square minus 1. So f of x is equal to 5x square minus 1. f of 4 is equal to 5 into 4 square minus 1. So 16 into 5 minus 1. 4 square 16. 16 into 5 minus 1. 80 minus 1. 79. So f of 4 oda value 79. இப்போ f of 8. So 8 lies in the இங்கே இருக்கு third interval. So 8 lies in the third interval. Third interval oda function 3x minus 4. So 8 lies in the third interval. f of x is equal to 3x minus 4. So when x is equal to 8, f of 8 is equal to 3 into 8 minus 4. So 8 3s are 24 minus 4, 20. So இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். So 2 into f of 4 plus f of 8 is equal to, so 2 into f of 4 oda value 79 plus f of 8 oda value 20. So 79 into 2, 9 2s are 18, 7 2s are 14, 15. So 158 plus 20 which is equal to 178. So இதோட ஆன்சர் நமக்கு 178 கிடச்சிருக்கு. இதே மாதிரி தான் லாஸ்ட் சப்டிவிஷனும்
So fourth subdivision, fourth 2 into f of minus 2 minus f of 6 by f of 4 plus f of minus 2. ஸோ இங்கே வந்து நம்ம 3 வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ -2, 6 and 4. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ லாஸ்ட் சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சோம். ஸோ எஃப் ஆஃப் 4 அதை வந்து அதுலேருந்தே எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 79. ஸோ நம்ம 6 and -2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 6 பாருங்கள். 6ல் இங்கே நார்மல் ப்ராக்கெட்ஸ் அண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் எந்த இன்டர்வலில் இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். இங்கேயும் வந்து 6 less than or equal to இருக்குது. ஸோ ஈக்குவல் டு சிம்பிள் எங்கே இருக்கோ அந்த இன்டர்வல் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 6 lies in the third interval. 6 lies in the third interval. Third interval function f of x equal to 3x minus 4. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக 6 போட்டுக்கோங்க. f of 6 is equal to 3 into 6 minus 4, 18 minus 4, 14. So f of 6 is equal to 14. இப்போ f of minus 2. So minus 2 lies in the minus 2 clear-ஆ first interval இருக்கு. minus 2 lies in the first interval. So first interval ஓட function f of x is equal to 6x plus 1. f of minus 2 is equal to 6 into minus 2 plus 1 minus 12 plus 1 minus 11. ஸோ நமக்கு f of 6 14 கிடச்சிருக்கு, f of minus 2 minus 11 கிடச்சிருக்கு, அண்ட் f of 4 வந்து நமக்கு 79ன்னு தெரியும். இப்போ இந்த எல்லா வேல்யூஸையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2 into f of minus 2 minus f of 6 by f of 4 plus f of minus 2, which is equal to 2 into f of minus 2. So 2 into minus 11 minus f of 6 வந்து 14. So minus 14 divided by f of 4 79. f of minus 2 ஓட வேல்யூ minus 11. So minus 11. So இங்கே 11 into 2 22. So minus 22 minus 14 by 79 minus 11 68. ஸோ இப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. மைனஸ் 36 by 68. ஸோ இதை 2 1 is 2, 2 8s are 16, 2 3s are 6, 2 4s are 8, 2 9s are 18, 2 17s are 34. ஸோ மைனஸ் இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ மைனஸ் 9 by 17 தான் இதோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த லைன் போட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதிலேருந்தே நீங்கள் பார்க்கலனாலும் பார்க்கலாம். பட் உள்ளே என்ன நம்பர்ஸ் இருக்குன்னு மிஸ் பண்ணிட்டீங்க, மாற்றி பார்த்துட்டிங்கன்னா தப்பாயிடும். ஸோ அதனால் லைன் இப்படி போட்டுட்டு உள்ளே என்ன நம்பர் இருக்குன்னு கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா சம் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம 11th சம் பார்க்கலாம். 11th சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1-to-1 ஃபங்க்ஷனான்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ரெண்டு மெத்தட்லேயும் பண்ணலாம். ஸோ 1-to-1 ஃபங்க்ஷன் நமக்கு டெஃபினிஷன் தெரியும். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் தி டொமைன் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் ஒரு டெஃபினிஷன். அப்புறம் வந்து a1 equal to f of a1 equal to f of a2 implies a1 is equal to a2ன்னு ப்ரூவ் பண்ணி 1-to-1ன்னு சொன்னால் அது வந்து செகண்ட் டெஃபினிஷன். ஸோ இந்த சம் மட்டும் நம்ம ரெண்டு மெத்தட்லேயும் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நான் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். த டிஸ்டன்ஸ் s of an object travels under the influence of gravity in time t seconds is given by s of t is equal to. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு, டிஸ்டன்ஸ் வந்து எஸ்ஸு, டைம் வந்து டி, ஜி வந்து இங்கே கிராவிட்டி. ஸோ half gt ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பி. ஸோ இங்கே வந்து எஸ் வந்து டிஸ்டன்ஸ், டி வந்து டைம், ஜி வந்து கிராவிட்டி, ஏ அண்ட் பி வந்து கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோன்னா, செக் இஃப் த ஃபங்க்ஷன் எஸ் ஆஃப் டி இஸ் 1-to-1. செக் இஃப்
S of t is 1 to 1. ஸோ நம்ம வந்து ரெண்டு மெத்தடில் ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம யூஸ்வலாக ப்ரூவ் பண்ணுற மாதிரி டீக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி என்ன இமேஜஸ் வருதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்டெப். இன்னொன்று வந்து அந்த f of a1 is equal to f of a2 implies a1 is equal to a2 அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இங்கே s of t1 is equal to s of t2 implies t1 equal to t2 நம்ம கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெஃபினிஷன் f of a1 is equal to f of a2 implies a1 is equal to a2. இதே மாதிரி இங்கே நமக்கு கிடைக்குதான்னு செக் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம லெட் அங்கே வந்து f of a1 எடுத்த மாதிரி இங்கே s of t1ன்னு எடுத்துக்கோங்க. லெட் s of t1 is equal to s of t2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத t1 டீக்கு பதிலாக t1 அண்ட் டீக்கு பதிலாக t2 ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு s of t1. ஸோ s of t1னா இங்கே டீக்கு பதிலாக t1 போட்டுக்கோங்க. ஸோ half g t1 ஸ்கொயர் ப்ளஸ் a t1 ப்ளஸ் b. ஸோ t எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு பதிலாக நான் t1 போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடுக்கு t எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு பதிலாக t2 போட்டுக்கோங்க. ஸோ half g t2 ஸ்கொயர் ப்ளஸ் a t2 ப்ளஸ் b. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது எல்லாத்தையுமே இந்த சைட் கொண்டு வர போகிறேன். ஸோ half g t1 ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து காமனாக இருக்குது டேர்ம்ஸ் half g இங்கே சேமாக இருக்குது. ஸோ இதை வந்து இந்த டேர்ம்க்கு அடுத்து எழுதிக்கோங்க. ஸோ காமனாக எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ half g t2 ஸ்கொயர் அப்புறமா a t1 அதே மாதிரி மைனஸ் a t2 ப்ளஸ் b மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே b மைனஸ் b 0 ஆகிடும். ஸோ நம்ம அதை விட்டுறலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே half g இருக்குது, இங்கேயும் half g இருக்குது. ஸோ half g வந்து நம்ம காமனாக எடுக்க போகிறோம். ஸோ half g இங்கே ரிமைனிங் இருக்கிற டேர்ம் t1 ஸ்கொயர், நடுவில் மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ மைனஸ் இங்கே t2 ஸ்கொயர். ஸோ நான் இங்கே வந்து half g காமனாக எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸை ப்ராக்கெட்ஸில் எழுதியிருக்கேன். ஸோ half g இன்ட்டு t1 ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே காமனாக இருக்கிற டேர்ம் a. ஸோ a வந்து ஒரு தடவை எழுதிட்டு ரிமைனிங் இருக்கிற டேர்ம் t1 நடுவில் மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் t2 which is equal to 0. ஏன்னா b minus b 0 ஆயிடுச்சு. ஸோ s of t1 is equal to s of t2 எடுத்துட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டு சைடும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இது எல்லாத்தையும் நான் இந்த சைட் கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்துட்டு காமனாக எந்த டேர்ம்ஸ்லாம் எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு நான் அது வந்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போது இங்கே வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்ம்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இங்கே a அண்ட் bக்கு பதிலாக t1 t2 இருக்குது. ஸோ half g t1 plus t2 t1 minus t2 plus a into t1 minus t2 is equal to 0. ஸோ இதான் half g into a square minus b square நான் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போது இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா t1 minus t2 காமனாக இருக்குது. ஸோ இங்கேயும் t1 minus t2 இருக்குது, இங்கேயும் t1 minus t2 இருக்குது. இப்போ அதை நம்ம காமனாக எடுக்க போகிறோம் வெளியே. இப்போ என்ன வரும்னா t1 minus t2 வெளியே எழுதிட்டு ப்ராக்கெட்ஸ் போட்டு இங்கே ரிமைனிங் இருக்கிற டேர்ம் half g into t1 plus t2. இங்கே ரிமைனிங் இருக்கிற நடுவில் இருக்கிற சைன் ப்ளஸ்ஸு, செகண்டாக ரிமைனிங் இருக்கிற டேர்ம் வந்து a. ஸோ ப்ளஸ் a ஈக்குவல் டு 0. ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு t1 t2 இங்கே காமனாக இருக்கிறத எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ரெண்டுக்கும் சேர்த்து எது காமனாக இருக்கோ அதை எடுத்திருக்கேன். ஸோ t1 minus t2 காமனாக இருக்குது. அதை எழுதிட்டு half g t1 plus t2 plus a ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸை அங்கே எழுதியிருக்கேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து 2 டேர்ம்ஸ் இருக்குது. சப்போஸ் இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதை ஃபுல்லாக ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஏன் இதை ஒரு டேர்மாக எடுக்கிறேன்னா t1 minus t2 இது ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. ஸோ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. எப்போவுமே ஒரு ஈக்குவேஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஈக்குவல் டு 0 இருக்குது. இப்போ சப்போஸ் xy இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குன்னா நமக்கு எப்போவுமே 0 எப்போ கிடைக்கும்னா இப்போ 2 into 0னா 0 கிடைக்கும், 5 into 0னா 0 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஏதோ ஒரு நம்பர் கூட 0 மல்டிப்ளை பண்ணால் 0 கிடைக்கும். அப்படி இல்லைனா ரெண்டுமே 0வாக இருந்தால் 0 கிடைக்கும். ஏதாவது ஒன்று 0வாக இருந்தாலும் 0 கிடைக்கும். இப்போ சப்போஸ் நான் x is equal to 0 இருக்குன்னா
0 இன்ட்டு ஒய் எனக்கு 0 தான் கிடைக்கும். y இஸ் ஈக்குவல் டு 0 நான் எடுத்தேன்னா எக்ஸ் இன்ட்டு 0 0ன்னு கிடைக்கும். ஸோ இந்த xy வந்து நமக்கு தெரியாது, என்ன நம்பர்ஸ்னே அது ஏதோ அன்னோன் வேல்யூஸ். ஸோ xyக்கு பதிலாக என்ன நம்பர்ஸ் இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஸோ ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது, மல்டிப்ளிகேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏதோ ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு ஆன்சர் 0ன்னு கிடைக்குதுன்னா அது எப்போவுமே ஏதாவது ஒரு நம்பர் 0வாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு மல்டிப்ளிகேஷனோட ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். ஸோ ஒன்று எக்ஸ் வந்து 0வாக இருக்கலாம், இல்லை ஒய் 0வாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே 0வாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதனால் நம்ம எப்படி எடுப்போம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ xy இஸ் ஈக்குவல் டு 0னா ஒன்று எக்ஸ் 0வாக இருக்கும், இல்லைனா ஒய் 0வாக இருக்கும். அப்போ தான் நமக்கு ஆன்சர் வந்து 0வாக கிடைக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்தேன், இதை நான் ஒய்ன்னு எடுத்தேன்னா எனக்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0 கிடைக்குது. ஸோ ஒன்று எக்ஸ் 0வாக இருக்கணும், இல்லைனா ஒய் 0வாக இருக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இது 0வாக இருக்கான்னு, இது 0வாக இருக்கலாம். ஏன்னா அப்போ தான் இது ஒருவேளை இந்த இதோட ஆன்சர் 0வாக இருந்ததுன்னா கூட எனக்கு ஆன்சர் 0 வரலாம், அப்படி இல்லை இது 0வாக இருந்ததுன்னா எனக்கு 0 வரலாம். ஸோ நான் என்ன எடுக்க போகிறேன்னா t1 minus t2 is equal to 0 or half g t1 plus t2 plus a is equal to 0. ஸோ நான் இந்த xyக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். ஸோ xy is equal to 0னா ஒன்று x is equal to 0 or y is equal to 0. இதுதான் நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஒன்று எக்ஸ் 0வாக இருக்கலாம். ஸோ எக்ஸ் வந்து இங்கே எனக்கு t1 மைனஸ் t2. ஸோ ஒன்று t1 மைனஸ் t2 ஈக்குவல் டு 0வாக இருக்கலாம், இல்லைனா ஹாஃப் ஜி இன்ட்டு t1 ப்ளஸ் t2 ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கலாம். ஸோ நான் வந்து இப்படி பண்ணிட்டேன். ஸோ இப்போ சப்போஸ் எனக்கு t1 மைனஸ் t2 இஸ் ஈக்குவல் டு 0னா இந்த t2 நான் அங்கே கொண்டு போனேன்னா t1 ஈக்குவல் டு t2ன்னு எனக்கு கிடச்சிரும். ஆனால் நான் ரெண்டு கண்டிஷனுமே செக் பண்ணணும், இதோட ஸ்டாப் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா half g t1 plus t2 is equal to minus a. இப்போ t1 plus t2 is equal to இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நான் அங்கே கொண்டு போகிறேன். ஸோ மைனஸ் 2a by g. இது வந்து பாசிபிளே கிடையாது, ஏன்னா a வந்து a வந்து கான்ஸ்டன்ட். ஸோ t1 plus t2 is equal to t1 வந்து டைம் வந்து நெகட்டிவாக எப்போவுமே இருக்காது. ஸோ நம்ம ஏக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் போடுறீங்க, ஜிக்கு பதிலாக கிராவிட்டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டைமை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபார்மாக நெகட்டிவாக டைம் வந்து எப்போவுமே இருக்காது. ஸோ அதனால் t1 ப்ளஸ் t2 இஸ் ஈக்குவல் டு நமக்கு நெகட்டிவாக ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம், அதாவது இதை வந்து கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து திஸ் கேன் பி நெக்லெக்டட்னா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து இதை எடுத்துக்க வேணாம். ஸோ இங்கே வந்து நமக்கு 1 to 1 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் கண்டிப்பாக வராது, நெக்லெக்டட்னா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதை வந்து எடுத்துக்க வேணாம். ஸோ டைம் ஆட் பண்ணும்போது நெகட்டிவாக நமக்கு ஆன்சர் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ திஸ் கேன் பி நெக்லெக்டட். ஸோ ஒரு ஆன்சர் நெக்லெக்ட் பண்ணிட்டோம், இன்னொரு ஆன்சரில் நமக்கு கிடச்சிருக்கிறது t1 is equal to t2. ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், s of t1 is equal to s of t2ல ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஆன்சரை நெக்லெக்ட் பண்ணிட்டோம், அது வந்து எடுக்கவே வேண்டாம். இன்னொரு ஆன்சரில் வந்து நமக்கு t1 is equal to t2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, f of a1 is equal to f of a2 implies a1 is equal to a2. ஸோ s of t1 is equal to s of t2 implies t1 is equal to t2 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம s of t 1 to 1ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். therefore s of t is 1 to 1. ஸோ இதுதான் இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கண்டிஷன். ஒன்று இது ரெண்டையும் வந்து ஈக்குவல்னு எடுத்துக்கணும், s of t1 is equal to s of t2 எடுக்கணும். அப்புறம் இந்த t1 t2க்கு பதிலாக இது s of t1 s of t2 எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி காமன் வேல்யூஸ் எல்லாமே எடுத்து ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு இது ஒரு வேல்யூ ப்ராக்கெட்டில் இன்னொரு ஒரு வேல்யூ இருக்குது, அந்த ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணால் 0 அப்படின்னு இருக்குது. ஸோ xy is equal to 0னா ஒன்று x 0வாக இருக்கும், இல்லைனா y 0வாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அதே கண்டிஷன், இதே மாதிரி கண்டிஷனை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ x is equal to 0னா இங்கே x டேர்ம் வந்து t1 minus t2. ஸோ t1 minus t2 is equal to 0ன்னு எடுத்திருக்கோம். அங்கே வந்து நமக்கு t1 is equal to t2ன்னு கிடச்சிருச்சு. அதே மாதிரி y is equal to 0ன்னு எடுக்கும்போது நமக்கு ஒரு பர்டிகுலர் டைம் is equal to நெகட்டிவ்ல ஆன்சர் வருது. ஸோ இப்படி வரக்கூடாது, அதனால இந்த ஆன்சரை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு கிடச்சிருக்கிற ஒரே ஆன்சர் t1 is equal to t2. ஸோ s of t1 is equal to s of t2ல ஸ்டார்ட் பண்ணி
T1 is equal to T2 முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். ஸோ தேர்ஃபோர் அவங்க கேட்டிருக்காங்க S of T is 1-to-1 ஆனு S of T is 1-to-1. இது வந்து ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக டைமுக்கு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுறது. நமக்கு வந்து இங்கே A and B தெரியாது. ஸோ A and B என்னென்னலாம் அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ நமக்கு வர ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செகண்ட் மெத்தடில் நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தட் எழுதினா கூட போதும், ஆனால் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது பண்ணிக்கோங்க. ஸோ அனதர் மெத்தட் 2. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா டீக்கு பதிலாக 1 2 3 ரேண்டமாக நம்ம ஜென்ரலாக இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி T is equal to நான் 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ when T is equal to 1, T is equal to 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா S of 1 is equal to half G 1 square plus A into 1 plus B which is equal to half G plus A plus B. இங்கே வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து நம்பராக கிடைக்காது, ஏன்னா A B வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இப்படியே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் T is equal to 2 போடுறேன். S of 2 is equal to half G 2 square plus A into 2 plus B which is equal to இந்த 2வும் ஒரு 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 2G plus 2A plus B. When T is equal to 3, S of 3 is equal to half G 3 square plus A into 3 plus B which is equal to 3 square 9. So 9 by 2 G plus 3A plus B. So இதில் நீங்கள் ரேண்டமாக A and Bக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி G is equal to 9.8 அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆன்சருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். ஏன்னா இங்கே வந்து A இருக்குது, இங்கே 2A இருக்குது, இங்கே 3A இருக்குது. ஸோ சப்போஸ் நம்ம A is equal to 1 போட்டாலுமே இங்கே வந்து 1, இங்கே 2, இங்கே 3 அந்த மாதிரி மாறிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் 1/2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 9/2 இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே மாறுறதால நீங்கள் ஏதாவது ரேண்டமாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு வந்து வேறு வேறு இமேஜஸ் தான் ஆன்சராக கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம சொல்லிடலாம், நம்ம யூஸ்வலாக கன்க்ளூஷன் எழுதுகிற மாதிரி எவ்ரி எலமெண்ட் இன் தி டொமைன் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் தி கோடொமைன், தேர்ஃபோர் S of T is 1-to-1 அப்படின்னு வந்து நீங்கள் எழுதிடலாம். ஸோ ஏதாவது 2-3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இதை காட்டிட்டு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் தான் வருதுன்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த 2 லைன் கன்க்ளூஷன் எழுதி S of T is 1-to-1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதான் வந்து இந்த சம். மெத்தட் 1 அது, மெத்தட் 2 எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சம், இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் சம் என்னென்னா ஸோ லாஸ்ட் சம்மும் கொஞ்சம் ஈஸி தான். ஸோ இங்கே ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் டு டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் வந்து T. ஸோ ஜென்ரலாக வந்து Fன்னு கொடுப்பாங்க, இங்கே வந்து T வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. C வந்து செல்சியஸ், F வந்து ஃபாரன்ஹீட். ஸோ தனியாக எஃப்க்கு என்ன வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ F is equal to 9/5 C plus 32. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா T of 0 கண்டுபிடிக்கணும், T of 28 கண்டுபிடிக்கணும், T of -10 கண்டுபிடிக்கணும். ஃபோர்த்து சப்டிவிஷன் என்னென்னா the value of C when T of C is equal to 212. Fifth, the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. So last subdivision மட்டும்தான் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சொல்யூஷன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா T of C is equal to F கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதே செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9/5 C plus 32ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து the function T maps temperature in Celsius to the temperature in Fahrenheit. இதுதான் வந்து இங்கே ஃபங்க்ஷன். ஸோ C வந்து செல்சியஸ், F வந்து ஃபாரன்ஹீட். F is equal to செல்சியஸ் வச்சு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம
இதில் உள்ளதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா T of C is equal to F. F is equal to 9/5 C plus 32. ஸோ நான் இந்த Fக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ T of C is equal to 9/5 C plus 32. ஸோ நமக்கு வந்து யூஸ்வலாக இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஜென்ரலாக இப்போ வந்து F of X equal to நமக்கு எப்படி கொடுப்பாங்க, X plus 1 இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து CF வேறு கொடுத்துருக்காங்க. ஆனால் F is equal to என்ன வேல்யூன்னு C வச்சு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம Fக்கு பதிலாக 9/5 C plus 32 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நார்மலாக நம்ம F of 0 F of 1லாம் எப்படி கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு எழுதிக்கோங்க. T of C is equal to 9/5 C plus 32. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் T of 0. ஸோ T of 0னா இங்கே T of C இருக்குது, இங்கே T of 0 இருக்குது. ஸோ Cக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ T of 0 is equal to 9/5. இங்கேயும் Cக்கு பதிலாக 0 போட்டுக்கோங்க. 0 plus 32 which is equal to 32 degree Fahrenheit. இங்கே ஏன் Fahrenheit போடுறோன்னா T of C is equal to ஆன்சர் வந்து நமக்கு Fahrenheitல கிடைக்கும். செல்சியஸ்னால் நம்ம டிகிரி செல்சியஸ் போடுவோம். ஆனால் அந்த செல்சியஸில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி நமக்கு ஆன்சர் வந்து Fahrenheitல கிடைக்குது. அதனால் வர ஆன்சர் வந்து Fahrenheitல போடணும். T of C is equal to F. நம்ம இங்கே Cக்கு பதிலாக தான் 0 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு Fல தான் இருக்கணும். ஸோ 32 டிகிரி Fahrenheit போட்டுக்கணும். செகண்டு T of 28. ஸோ T of 28 is equal to 9/5 into 28 plus 32. So 28 into 9 வந்து 252/5 plus 32. ஸோ இதை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 252 divided by 5. 5 5s are 25, 0 2 இன்னொரு ஒரு 0 போட்டுக்கோங்க. ஸோ பாயிண்ட் வச்சுட்டு 4 20 0. ஸோ which is equal to 50.4 plus 32. ஸோ 50.4 plus 32 32.0. ஸோ 4 2 8 82.4 82.4 டிகிரி Fahrenheit. ஸோ இந்த யூனிட்ஸ் கண்டிப்பாக எழுதணும். ஸோ 32 டிகிரி Fahrenheit. இங்கேயும் வந்து 82.4 degree Fahrenheit. Third subdivision T of minus 10. So C is equal to minus 10 போடணும். So T of minus 10 is equal to 9/5 into minus 10 plus 32. So 5 2s are 10, 9 2s are 18. So minus 18 plus 32 is which is equal to 14 degree Fahrenheit. ஸோ 3 சப்டிவிஷனுமே சேம் தான். Cக்கு பதிலாக நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஆன்சரை வந்து Fahrenheitல எழுதணும். ஏன்னா T of C is equal to Fன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து Fahrenheitல தான் எழுதணும். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் என்னென்னா the value of C when T of C is equal to 212. நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு 3 சப்டிவிஷனில் சியோட வேல்யூ நமக்கு தெரியும். T of C வேல்யூ கண்டுபிடிச்சோம். இங்கே அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. T of C வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ given T of C is equal to 212. ஸோ T of C is equal to 212 கொடுத்துருக்காங்க. T of Cக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 9/5 C plus 32 is equal to 212. So 9/5 C is equal to 212 minus 32, 180. So 9/5 C is equal to 180. So இந்த 9/5 அங்கே போகும்போது 5/9 போயிடும். So C is equal to 180 into 5/9. So 9 2s are 18, 0 which is equal to 100 degree. இங்கே வந்து செல்சியஸ், ஏன்னா சியோட டைரெக்டாக நம்ம செல்சியஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்கள் C is equal to 100 போட்டாலே போதும். இல்லை உங்களுக்கு வேணும்னா 100 டிகிரி செல்சியஸ் கூட போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே Fahrenheitோட வேல்யூ. ஆனால் இங்கே டைரெக்டாக நம்மளை செல்சியஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் 100 டிகிரி செல்சியஸ் போட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட் சப்டிவிஷன் என்னென்னா the temperature when
the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. அதாவது செல்சியஸ் வேல்யூவும் ஃபாரன்ஹீட் வேல்யூவும் எந்த டெம்பரேச்சர் அப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும்னா C இஸ் ஈக்குவல் டு எஃப்னு எடுத்துக்கணும். ஏன்னா அதான் அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த கண்டிஷன் வச்சு தான் நம்ம டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ த டெம்பரேச்சர் வென் த செல்சியஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு தி ஃபாரன்ஹீட் வேல்யூனா C இஸ் ஈக்குவல் டு எஃப்னு எடுத்துக்கணும். இப்போது சியை நம்ம அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது எஃப்க்கு மட்டும்தான் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, சிக்கு எந்த ஈக்குவேஷனுமே கொடுக்கல. C இஸ் ஈக்குவல் டு எஃப்க்கு பதிலாக 9/5 C + 32. ஸோ த டெம்பரேச்சர் வென் த செல்சியஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு தி ஃபாரன்ஹீட் வேல்யூனா C இஸ் ஈக்குவல் டு எஃப்னு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு சியை நான் வந்து அப்படியே வச்சுக்கிட்டேன். ஏன்னா சிக்கு அவங்க பர்டிகுலராக ஈக்குவேஷன் மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. ஸோ சி அப்படியே வச்சுட்டு எஃப்க்கு பதிலாக 9/5 C + 32 ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் எஃப்க்கு பதிலாக 9/5 C + 32 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ சி வேல்யூஸ் சி டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரே சைட் கொண்டு போக போகிறேன். ஸோ C மைனஸ் 9/5 C இஸ் ஈக்குவல் டு 32. ஸோ இங்கே வந்து எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ 5C மைனஸ் 9C/5 இஸ் ஈக்குவல் டு 32. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா minus 4C/5 is equal to 32. 5 minus 9, 4 minus 4. So minus 4C/5 is equal to 32. இப்போ இந்த minus 4/5 நான் அந்த சைடு minus 5/4 கொண்டு போகிறேன். ஏன்னா C வந்து எனக்கு C நான் இந்த சைடு வச்சுட்டு இங்கே கொண்டு போகிறேன். ஸோ minus 32 into 5/4. ஸோ 4, 8, 8 5s are 40 degrees. இங்கே வந்து வெறும் டிகிரிஸ் போட்டால் போதும். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது எந்த டெம்பரேச்சரில் செல்சியஸ் வேல்யூவும் ஃபாரன்ஹீட் வேல்யூவும் ஈக்குவலாக கேட்டிருக்காங்க, ஈக்குவலாக இருக்கும்னு. ஸோ C இஸ் ஈக்குவல் டு எஃப் இஸ் ஈக்குவல் டு -40 degrees. ஸோ இதான் வந்து நம்மளோட ஆன்சர். ஸோ லாஸ்ட் சப்டிவிஷனுக்கு C இஸ் ஈக்குவல் டு எஃப்னு எடுத்துகிட்டு எஃப்க்கு பதிலாக 9/5 C + 32 போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா C வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஒரு சைட் கொண்டு வந்துட்டு சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதான் வந்து அவங்க கேட்டிருக்கிற டெம்பரேச்சரோட வேல்யூ. ஸோ இதான் வந்து லாஸ்ட் சம் இந்த எக்ஸசைஸில். இதோட எக்ஸசைஸ் 1.4 முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நெக்ஸ்ட் செக்ஷன் பார்க்கலாம், இன்ட்ரோடக்ஷன் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் எக்ஸசைஸ் எல்லாமே. ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்க்கில் கூட நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.